வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க இன்னைக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரானங்க ஒரு அற்புதமான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் டிசி. நான் வேற எந்த படத்துக்குமே இந்த வாரம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. டிசி ஏன்டா இந்த படம் ஏன்டா எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லப்போனால் ஈவன் ஜீரின் கூட வந்துருச்சு. ஜீரின் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த ஜீரின் பார்த்துட்டு அதுக்குள்ள ரிவ்யூ நான் சொல்கிறேன். பட் ஆனால் மோரோவர் டிசி நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்டர்லேருந்து ஹீரோ தான் இருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி இது செட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மொதல் கொஸ்டின். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருப்பா அப்படின்னா அருண் மாதேஸ்வரன். உங்களுக்கே தெரியும், ராக்கி, சானிக் ஆயுதம் அண்டு இன்னொரு படம் பண்ணாரே தலைவன் கேப்டன் மில்லர். இந்த 3 படமே பார்த்தீங்கன்னா ரத்த கலரியாக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே ரத்தம் தெரிக்கும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் ஹானஸ்டி சொல்கிறேங்க, என் பைஹார்ட் நெஞ்சத்தோடு சொல்கிறேன், இந்த படம் டிசி எனக்கு தெரிஞ்சு அருண் மாதேஸ்வரன் ரைட்டிங்லேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங்க. அப்படின்னா அவர் 3 படம் தான் எடுத்திருக்காரு, 4வது படத்துலேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங் சொல்லுவியா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. பட் ஆனால் நீ அவரோட படங்களில் நீங்கள் வரிசையை பார்த்துருந்தீங்கன்னா, அவரோட படங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, என்ன தான் எனக்கு அவர் படங்கள் வந்து கொஞ்சம் சலுப்பு தட்டினாலும் அவர் அந்த படத்தோட அந்த மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் செட்டில் ஒர்க்லேயே ஒரு மாதிரி அந்த கலர் டோன்ஸும் சரி, அந்த ரத்த கலரியாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், மற்ற எந்த டேரக்டரும் காட்டாத ஒரு விதத்தில் வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து ப்ரெசென்ட் பண்ணிப்பார். ஸோ அந்த வே ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருண் மாதேஸ்வரன் இருந்து. ஸோ அதனால தான் இந்த டிசி மெயினாக போனது. இன்னொன்று மிக மிக முக்கியமானது அனிருத் இல்லை, அவர் வந்து கோட் ட்ரூத் தான் வந்து அவர் இனிமேல். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சன் பிக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். மேபி ஒரு வருங்கால மாமனார் காக இப்போ தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால் என்னமோ தெரியல, இந்த படத்தை விட்டு நெவுத்து எழுதியிருக்காரு பிஜிஎம்ல. இந்த படத்தோட ஹீரோ லோகேஷ் கனகராஜ் இருந்தாலும் இந்த படம் வந்து சொல்லப்போனால் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்க. இல்லைடா படத்தை 2 ஹீரோ அப்படின்னா அப்படி இல்லை. லோகேஷ் கனகராஜ் ஒரு ஹீரோ, அனிருத் ஒரு ஹீரோ. படம் வந்து என்னதான் எங்கே ஸ்லோ மூமெண்ட் நான் சொல்ல மாட்டேன், படத்தில் எங்கேயுமே ஸ்லோ மூமெண்ட் இல்லை. பட் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அந்த போகிற விதத்துக்கு அனிருத்தோட மியூசிக் மெயினாக இந்த ஸ்லோ எங்கெங்கெல்லாம் படம் வந்து செலுத்துற மாதிரி ஸ்லோ போகுது அங்கே தான் வந்து மியூசிக் டமால் டுமில் போடுவாங்க. தலைமை அப்படி போடல, எங்கெங்கெல்லாம் ஃபைட்டு வருதோ அங்கெல்லாம் விட்டு தெரிச்சு எடுத்திருக்கான். அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரியே மியூசிக் தெரிக்குது. பியானோ அது இதுன்னு என்னமோ சொல்கிற மாதிரிங்க, கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போலாம் நானும் எவ்வளோ ரிவ்யூ பேசியிருக்கேன், எவ்வளோ ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சில நல்ல படங்கள் பார்க்குறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே யோசிக்க தோணாது. அந்த படத்தை மட்டும்தான் அப்படியே வாயில் கன்ஃபியூஸாக வந்துட்டே இருக்கும் வச்சிங்களேன். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட அவுட்ஃப்ளோவும் இருக்குது. படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கதை நீங்கள் எல்லா படத்துலையும் பார்க்குற ஒரு கதை தான். ஒரு வில்லன் இருக்கான். வில்லனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுக்கி மலை மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் அவன் கான்செப்ட் பொறுத்திருக்க மீன்ஸ் நல்லவங்களுக்கு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி, ஊர் மக்களுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அந்த பிரச்சனை இவனால தான் வந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அதுக்காக ஒரு கொலை, அங்கே போகிற இடத்துல ஒரு கொலை, என்ன சொல்கிறது, நம்ம சசிகுமார் சொல்லுவார் பழக்கத்துக்காக கொண்டங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல போகிற இடத்துலலாம் அந்தந்த மக்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த பீப்புளோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் அடாப்ட் ஆகி அவங்கள நான் இருக்கேன், இந்தா நீ வெளியே போ, சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் கொலை பண்ணிட்டே போய் நிறையா குற்றங்களை வந்து வாங்கிட்டே இருக்க தலைவன். அட் தி எண்டு அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை சூப்பராக இருக்கும், இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, நான் வந்து இப்போ நான் திரும்பி வாழ்கிறேன், ஏன்னா இருந்தாலும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் உலகம் ரொம்ப பெருசு, நான் அங்கே போய் அதுக்கேற்ற மாதிரி நான் புது மனசு நான் வந்து மாறுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வமிகாவோட போவார். வமிகா, சஞ்சனா 2 ஹீரோயினுங்க. 2 ஹீரோயினுமே வந்து சஞ்சனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து சும்மா சூப்பராக பண்ணிப்பாங்க அவங்க பர்ஃபார்மன்ஸில். அதில் தான் வந்து யுவா மை ஹேங் ஓவர்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பாட்டு, எப்பா அந்த பாட்டு அவங்களுக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சொல்லணும். அதுக்கடுத்து என்னடா எங்கடா வமிக்கா காணாமல் பார்த்தா கரெக்டாக இவங்க ஓகே ஒரு கேரக்டர் எண்டாவது தரது இன்னொரு கேரக்டர் வரும் அப்படி வச்சிங்களேன். ஸோ வமிகா காட்டுறாங்க. வமிகா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி 2-3 செட்டில் சீன்ஸ் இருந்தாலும், செட்டிலான லைக் ரொம்ப அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் சீனாக இருந்தாலும், செகண்ட் ஹாஃபில் லோகேஷ் கனகராஜ் ஈக்குவலாங்க, ஹீரோக்கு ஈக்குவலாக ஹீரோயினுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த கேரக்டர் எதுக்கு வமிக்கா போட்டாங்க, பெரிய ஹீரோயினில் போட்டுக்கலாமே அப்படின்னு. பொன்மாலை நேரத்திலேவா சம்திங் நம்ம செல்வரான் டைரக்ஷனில் வந்து ஒரு படம் பண்ணிப்பார். கீதாஞ்சலி செல்வரான் டைரக்ஷனில் செல்வரான் ரைட்டிங்கில் ஒரு படம் வந்திருக்கும், மாலை பொழுதின் மயக்கத்திலே. அந்த படம் பாருங்கள், அதில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு அப்பயே வந்து செல்வராகவன் வந்து ஏதோ ப்ரிடிக்ட் பண்ணி தான் அவனை தூக்கி உள்ள போட்டுப்பாங்க இந்த படத்தில். ஓகே, அதே மாதிரி தியாகராஜ குமாரராஜரோட அந்த இன்னும் படம் வச்சுங்களேன், மாடர்ன் லவ் இன் சென்னை, அதில் வந்து ஒரு போர்ஷன் எபிசோட் 6 அது ஆக்சுவலாக டைட்டில் டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது, நான் ஞாபகம் சொல்கிறேன். ஸோ அதில் அவங்க பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெக்யூலர் டைரக்டர், அதாவது ரொம்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இந்த ஹீரோயின் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிற டைரக்டர் மட்டும்தான் வந்து இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க.
அப்படி தான் என்னன்னு தெரியல, அருண் மதேஸ்வரன் அப்ரோச் பண்ணான்னு தெரியல, சூப்பராக நீ தெருக்கி விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எப்பா ஹீரோ வந்து லோகேஷா இல்லை இந்த வாமிகா கபி அவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, கேரக்டர் மறந்துட்டேன், ஒரு ஃப்ளோவில் வரப்போ நான் சொல்கிறேன். கிட்டின்னு ஒரு கேரக்டர் மொட்டை அடிச்சுட்டு படம் ஃபுல்லாக வருவார். அந்த கேரக்டர் வந்து எங்கே ஒரு 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 இடத்துல வந்து வடிவுனா சி நீங்கள் படம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறப்ப அந்த கிட்டிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் திட்டிகிட்டே தான் இருப்பீங்க மனசுக்குள்ளே. என்னடா ஒரு இவன் வந்து ஒரு கட்டத்தில் இவன் வந்து ஹீரோக்கு அகென்ஸ்டாக இருக்கணும், இவன் வந்து குழி பறிச்சிடணும், அப்படியே அப்படி தான் பார்த்துருப்பீங்க. பட் அவர் எண்டில் ஒரு கேரக்டர் சொல்லுவான், அந்த டைலாக் சொல்லுவான், அந்த ஆள் அந்த கிட்டிங்கிற கேரக்டர் சொல்லுவான், இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் உனக்கு சாவேடா, இந்த பொண்ணு நீ பார்த்துக்கணும் சொல்கிறப்ப அந்த பொண்ணு வந்து, ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு யார், இந்த சந்திராங்கிற வமிக்காவை வந்து சொல்லியிருப்பான், அவனுக்கு வந்து இந்த ஹீரோக்கு வந்து உனக்கு பிடிக்கல, நீ எங்களை விட்டு போயிரு, எங்கள் கேங்கில் நீ இருக்க வேண்டாம், நீ இருந்தால் எங்களுக்கு சேஃப்டி இல்லை. அவன் ஒரு பயத்திலே இருப்பான். அதனால் சேஃப்டி டேரெக்டாக ஓப்பனாக சொல்லிடுவான். அவன் மனசில் எனக்கு சி என்னதான் அந்த பொண்ணு வந்து ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட வந்து எந்த விதமான தப்பான அப்படி எதுவுமே யாருமே வந்து அவங்க கேங்களுக்கு காட்ட மாட்டாங்க. அன்டில் ஒரே ஒருத்தர் இருப்பான், சுன்னிலால்னு ஒருத்தன், மன்னிக்கணும் அந்த பேர் வந்து, அவன் பேர் சுன்னிலால். ஸோ அவன் மட்டும் தான் வந்து ஒரு மாதிரி பார்ப்பான். ஸோ அந்த எண்டு வந்து அவனையும் ஒரு முடிச்சுதான் வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். பட் அந்த அவன் ஹீரோட கேங்கில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து என்னதான் ஈவன் அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் தப்பான வகையில் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பொண்ணை வந்து பொண்ணை தான் பார்க்கணும், அதை வந்து ப்ராஸ்டியூட்டாக பார்க்கக்கூடாது. ஸோ அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நம்ம டைரக்டர் லோகேஷ் மன்னிக்கணும் அருண் மதேஸ்வரன் வந்து ரைட்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த ரைட்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த எத்திக்ஸ் பிடிச்சிருந்தது. இன்னொன்று வந்து அந்த ஹீரோ வந்து ஸ்டார்டிங்லேயே என்னால் ஒரு பையனோட படிப்பு வந்து என்னால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்மளோட செயலால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அந்த பையனோட படிப்பும் இதாகுது, அந்த பையனுக்கு உண்டான அதுக்குண்டான மதிப்பு என்னவோ அந்த அமௌண்ட் என்னவோ அதை ஃபஸ்ட் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட ட்ராவலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒவ்வொரு இடத்தமா போகிறது தான் இந்த படம். ஓகேங்களா? ஸோ அந்த ரைட்டிங் ஒரு இடத்துல கூட அந்த எத்திக்ஸ் எங்கேயுமே மாறவே இல்லை. ஸோ ஏன்னா தோணும் யாரையும் கொள்ள ஸோ இந்த அருண் மதேஸ்வரன் ரைட்டிங்கில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய டைலாக் நிறைய ரிவ்யூவில் என்ன சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஃப்ளோ வருதுன்னு சொல்கிறீங்களா, இருக்கட்டும். ஸோ என்னன்னா அந்த ஒரு எத்திக்குங்க, என்னால் இப்படி ஆச்சு, என்னால் அப்படி ஆச்சு. ஸோ அது அட் த சேம் டைம் ஒரு ஹீரோ வந்து ஒரு போலீஸை கொள்றானா சும்மா கொல்ல மாட்டான், அதே மாதிரி ஒரு டாக்டரை கொள்றாங்கன்னா சும்மா கொல்ல மாட்டாங்க. அவங்க பண்ண பாவங்கள், அவங்க பண்ண வினைகள் தான் இதாக வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் எத்திக்ஸ், அதாவது அந்த ரைட்டிங்கில் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அந்த ரைட்டிங். இது வந்து சண்டை அடிதடி படம், வெட்டுக்குத்து படம், அதனால் போகிற வரவெல்லாம் கொள்ளலாம், பொதுமக்களை கொள்ளலாம் அப்படிலாம் எதுவுமே இந்த படத்தில் இருக்காது, அந்த ரைட்டிங்கே இருக்காது அதில். எனக்கு அதுதான் இந்த அருண் மதேஸ்வரன் பிடிச்சது, இந்த படத்தையும் பிடிச்சதும். நமக்கு படத்தில் அஸ் நாமளே வந்து இன்வால்வ் ஆகி உள்ளே போகிற விஷயமே வந்து அந்த ஒரு வைப் கொடுக்குறதே வந்து அந்த ரைட்டிங் தாங்க. இந்த எத்திக்கல் ரைட்டிங் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ மேற்கொண்டு இன்னொன்று அனிருத் சாய் அபயங்கர் எரான இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாய் அபயங்கர் ஃபார்முலா எப்படின்னா ஒரு பாட்டை வந்து ஹிட் பண்ணுறாரு, அந்த பாட்டோட பிஜிஎம் வச்சு தான் என்டையர் படத்தோட தீம் மியூசிக்காகவும் பண்ணுறாரு, பிஜிஎம் அடிக்கடி ரிப்பீட்டடாக வருது. அட் சேம் டைம் அது அவரோட சக்ஸஸ் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், அதோட ஒரு சீக்ரெட்டாக கூட இருக்கலாம். பட் எஸ் அதுக்குன்னு அவர் வந்து நல்லா பண்ணல இல்லை, அவர் சூப்பராக பண்ணுறாரு. பட் அவர் வந்ததுனால அனிருத்தோட மார்க்கெட் கொஞ்சம் இறங்குனது உண்மைதான், அனிருத்தோட படங்களும் சரியாக போவது உண்மைதான். ஆனால் இந்த ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் ரொம்ப சூப்பருங்க. அனிருத் இந்த படத்தை தீ இல்லை, சும்மா எப்படி சொல்ல வாழ்க்கனாவா ஒரு வெடி என்ன சொல்ல ஒரு எரிமலையாக வந்து இந்த படத்தில் வந்து வேலை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேபி அது சன் பிக்சர்ஸாக கூட இருக்கலாம், காவியா மரண இஸ் கோயிங் டு மேரி, ஸோ அந்த ரீசனுக்காக கூட அவங்கள குஷிப்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம். இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணிக்கலாம். டைரக்டர் அருண் மதேஸ்வரன் கொடுத்த அந்த சீக்வன்சஸாக இருக்கலாம், மீன்ஸ் அந்த ஸ்கிரிப்டோட டிமாண்ட்காக இருக்கலாம், என்ன தான் இருக்கலாம். அனிருத் வந்து கோட்ருத் வந்து சும்மா எரிமலை வெடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மெயினாக போனது முத ரீசன் அனிருத் மட்டும்தான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தோட ஆல்பம் வந்துடும் இல்லைங்க, சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். நான் அந்த சாங்ஸ் எப்பயுமே ஒரு படம் வந்துன்னா முக்கியமாக என்ன சாங்ஸ் லிஸ்ட்னு பார்ப்பேன், ஃபுல்லாக கேட்க மாட்டேன், அட்லீஸ்ட் கொஞ்சமாக என்னென்னு பார்ப்பேன். பட் இதில் எனக்கு சர்ப்ரைசிங் வந்து 15 ட்ராக்ஸ் இருந்துச்சு. என்னன்னா 15 ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ட்ராக்ஸில் ஒரு 10 to 12 ட்ராக்ஸ் வந்து தீம் மியூசிக் தாங்க, மீதி 2-3 தான் பாட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் இந்த படம் டைட்டில் ஆரம்பிக்குது, டைட்டிலே வந்து தே நாட் நோபடின்னு சொல்லிட்டு ஒரு தே நாட் நோபடி சும்மா அந்த சாரி அது ஒரு ஃப்ளோவில் வருது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பிஜிஎம் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நான் மட்டும் ரசிக்கலைங்க,
என்டையர் தேட்டரே வந்து சும்மா அதிர்ச்சி. சவுண்டு அவ்வளோ சவுண்டு. அனிருத்துக்கு இன்னமும் நான் சொல்கிறேன், இப்போ இல்லைங்க, இன்னும் 20 வருஷம் ஆனாலும் இது அனிருத் ஏனா தான். மேபி சாயபங்கர் எஸ் அவரும் வரட்டும், நல்லா வளரட்டும், நான் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கட்டும். ஐயோ இன்னும் அவர் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்காரு. நாமள இன்னும் அன்றைக்கி அடுத்தடுத்து என்ன நம்ம மியூசிக்கில் என்ன புதுமை கொண்டு வரணும், இவனுக்குள்ள ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தி ஒரு ஃபைட் வேணும். எப்படி அஜித்துக்கு விஜய்க்கு ஒரு ஹெல்த்தி ஃபைட் இருந்துச்சோ அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபைட் இருக்கணும். அப்போ தான் 2 பேருமே ஒரு துடிப்போட துயிர்ப்போட இருப்பாங்க. நமக்கு நல்ல நல்ல பாடல்கள் கிடைக்கும். மேற்கொண்டு இந்த படத்தை பற்றி பேசினா நிறைய பேசலாம், நிறைய விஷயங்களுக்கு. எனக்கு வந்து இந்த படம் இன்னும் 2 டைம் கூட தேட்டரில் பார்ப்பேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் படம் வந்து முக்கியமாக அவங்க கூட கேட்குறது ஒன்று தான், கும்பிட்டு கேட்குறது ஒன்று தான். படத்தை முடிஞ்ச வரைக்கும் தியேட்டரில் மட்டும் பாருங்க, வேறு எங்கேயும் வேண்டாம். ஓடிடியில் இன்னும் ஒரு 1 மந்த் படம் ஓடிடியில் வரப்போகுது, நான் பார்த்துக்கிறேன், நினச்சிடாதீங்க ஓகேங்களா. இந்த படம் அவுட் அண்ட் அவுட் தேட்டர் எலிமெண்ட்டுங்க. தேட்டருக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அனிருத் சம்பவம் இருக்குது. நீங்கள் வந்து எதுக்காக விட்டுருங்க, ஜஸ்ட்டு ஒரு கண்ணை மூடிட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து படம் வந்து கண்ணை மூடிட்டு பார்த்தா கூட அனிருத்துக்காகவே உட்காந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு மியூசிக்ஸ் இருக்குது, பிஜிஎம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னொன்று மேற்கொண்டு லோகேஷ் கனகராஜை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவரோட லைஃப்பை வந்து கெரியரை வந்து பேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் டேரக்டராக வந்து ஆம்பியன்ஸ் வச்சு டேரக்டர் வந்தார். இந்த படம் சொல்லப்போனால் அவருக்கு வந்து எப்படி விழுந்திருக்கு பாருங்கள். இந்த படத்தோட டேரக்டர் அருண் மதேஸ்வரன் வந்து இனிஷியலாக வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா விடி அவர் தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. என்னமோ ஏதோ அவர் அந்த பழைய படமாக அதுக்கு கரண்ட்டில் ஒரு படம் பண்ணியிருந்தார் கிங்டம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஃபைட் சேனலுக்கு. ஸோ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு மூவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நியூஸ் எல்லாம் வருது. ஆனாங்க சூப்பரான கேஸ்டிங். அருண் லோகேஷ் கனகராஜ் தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் மேபி கிளிக்காக நான் இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அவரோட அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்டுக்கு இப்படி ஒரு ஃப்ரெஷ் ஹீரோ தேவைப்பட்டார். இன்னொன்று நமக்கும் ஒரு நம்மளோட கோலிவுட்டுக்கு ஒரு சூப்பரான ஹீரோ கிடச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து நான் ஆகோ இவர் வந்து டாப் அஜித் மாதிரி போவார், விஜய் மாதிரி போவார், ரஜினி மாதிரி வருவார் அப்படிலாம் அந்த லெவலில் கொண்டு வரவே இல்லை. வருவார், மேபி ஃபியூச்சரில் வரலாம். நான் இல்லைன்னா சொல்ல மறுக்கல. பட் ஆனால் இவர் எந்த இடத்த பிடிப்பாருன்னா இந்த பிசி, இந்த டயர் 2 டயர் 3 ஹீரோக்கு கண்டிப்பாக டஃப் கொடுப்பாரு. இதே மாதிரி படங்கள் இந்த மாதிரி படங்களும் ஜேர்னஸ் அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டு பண்ணார்னா கண்டிப்பாக டயர் 2 டயர் 3, அதாவது இதை நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் வச்சிங்களா. சிவகார்த்திகேயனோட இப்போலாம் டயர் 2 வந்துட்டார். பட் ஸ்டில் இந்த ஜெயம் ரவி, சிம்பு, தனுஷோ இருக்கட்டும், லோகேஷ் அந்த இடத்துல சூன் வந்துடுவார். இவர் இப்படியே போயிட்டு இருந்தானா அந்த ஜீவாவோட இடம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் தமிழில் இன்னும் இருக்குது. ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிடுவார். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம் ஆஸ் அ ஹீரோன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சும்மா இறங்கி பண்ணியிருக்காருங்க, சூப்பராக இருக்குது. மேற்கொண்டு இந்த படத்தை பற்றி பேசிட்டே போனால் நிறைய பாசிட்டிவ் தான். படத்தில் நெகட்டிவாக எனக்கு தெரியல. நெகட்டிவ் எஸ், இதை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இது வந்து ஏ-ரேட்டட் மூவி. கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் வெப் சீரிஸில் உட்காந்தாவே அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது. ஆனால் எஸ், ஒரு சில வார்த்தைகள் வருது, அதை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம். ஏன் சென்சார் போர்டு அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அது இந்த படத்துக்கு அந்த கதை களத்துக்கு கதையோட இடத்துக்கு தேவைப்படுச்சுனால ஆட் பண்ணாங்க. பட் லெட் இட் பி. வேற என்னங்க, மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூவில் மீட் பண்ணேன். அண்டில் தென் வணக்கங்க.